இந்த ரஷ்யாவோட இஸ்காண்டர் எம் பெலிஸ்டிக் மிசைல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பெலிஸ்டிக் மிசைல் ஹிமார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பதம் பார்த்துருக்கு, அதுவும் கர்கிவ் பகுதிகளில். ஸோ அதுக்கான வீடியோ பதிவை ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட் அவங்க விட்டுருக்காங்க, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இதுல இந்த ஹிமார்ஸ் அட்டாக் பண்றாங்க. அதாவது நம்ம இது நார்மலா வந்து பண்ண ஏதோ இம்பார்ட்டன்டான விஷயமா இருந்தாலும் எடுத்து வரும். ஏன்னா இது போல அதிகமா தினந்தோறும் நடக்கும். இது நம்ம பெருசா பேசுறதுல, உக்ரைன் செஞ்சாலும் பேசல, ரஷ்யா செஞ்சாலும் பேசல, இது போல விஷயங்கள். அதுக்கான காரணங்கள் இருக்கு, ப்ரொபகண்டாவை கூட இருக்கலாம்னா இப்போ ரஷ்யா வெளியிடக்கூடிய இந்த வீடியோக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது இது போல ஹிமார்ஸ் லான்ச் சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா டிப்ளாய் பண்ணி வச்சிருக்காங்க. அது எங்க? கர்கிவ், சுமி, செர்னிகிவ். இதுக்கு முன்னாடி சுமி பகுதியில டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. ரஷ்யா அந்த டைம்ல அட்டாக் பண்ணும்போது உக்ரைன் இது போல மாசா டிப்ளாய் பண்றாங்க அப்படின்னா மேபி ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் இருக்கலாம் அப்படிங்கிற பார்த்துட்டு இருப்போம். ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா கர்ஸ்க்குள்ள உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா அஃபென்சிவ் ஆபரேஷன் ஆரம்பிச்சாங்க. இப்போ இது போல ஹிமார்ஸ் லான்ச்சர்ஸ் இது போல விஷயங்கள் சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்கிவ்ல இருக்கிறத பாக்குறோம் அப்படின்னா மேபி ரஷ்யாக்குள்ள பெல்கிராடு பகுதி இது போல பகுதிகளில் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா காரணம் இருக்கு, கர்கிவோட பேரலல், கர்கிவோட பார்டர்ல ரஷ்யாவோட பெல்கிராட் இருக்கு. மேபி அந்த பகுதிகளில் ஏதோ ஒரு அட்டாக்கு ட்ரை பண்றாங்களா, இல்ல ரஷ்யா அங்க அதிகமா படை வீரர்கள் வச்சிருக்கனால அந்த பகுதிகளில் ரஷ்யாவை தாக்குறதுக்காக உக்ரைன் வச்சிருக்காங்களா, மேபி ரஷ்யா அந்த பகுதியில் அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா களத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வேகமா முன்னேறிட்டு வராங்க. அதுவும் குப்பியான்ஸ்கோட 2 பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஆக்சுவலி இன்னும் டீப் ஸ்டேட் வந்து அங்கீகாரம் பண்ணல. இந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அந்த விளால்டாய் எக்ஸ்போல அந்த சாட்ல வந்து பாத்தீங்கன்னா பேசினார்ல இன்டர்நேஷனல் ஃபோரம்ல. அந்த டைம்ல வந்து பண்ண அவர் இது போல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவை வந்து பேப்பர் டைகர்னு சொன்னாங்க இல்லையா, உக்ரைனுக்கு வேணுங்கிற எல்லா ஆயுதம் கொடுத்தாங்க, நம்ம மேல சாங்ஷன் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு தானே இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பேப்பர் டைகர் நாட்டோ தானே அப்படிங்கிறது போல இது. அது பெரிய டைலாக, அதில் நான் ஷார்ட் ஃபார்மா சொல்லியிருந்தேன். இதுல ஒரு துணுக்கு செய்தியா அவர் சொல்லியிருந்தேன். இந்த குப்பியான்ஸ்குள்ள 3ல் 2 பகுதி நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற அவர் சொன்னாரு. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ உங்களுக்கு காட்டக்கூடிய மேப் வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரோ ரஷ்யனும் கிடையாது, ப்ரோ உக்ரைனும் கிடையாது. ஃப்ரீலான்சர் இந்த மீடியா இருப்பாங்க இல்லையா, இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு, ஸோ அவங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ப்ரோ ரஷ்யன் சொல்ல முடியாது, நியூட்ரலான ஸ்டாண்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க தரப்பு இந்த சூரியங்கா மேப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய மேப் தான் இது. ஸோ இந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கான சுச்சுவேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரஷ்யா தற்போதைய நிலவரப்படி வந்து பாத்தீங்கன்னா குப்பியான்ஸ்கோட வடக்கு மேற்கு இந்த 2 பகுதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இப்போ கிழக்குலையும் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி எடுத்துக்கலாம்னா ஆஸ்கல் ரிவர் வந்து பாத்தீங்கன்னா ஓடும். அந்த ஆஸ்கல் ரிவர்ல இப்ப கிழக்குலையும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு இருக்காங்க. அதாவது இப்படி வந்து புறவழி அப்படியே இப்படி வந்து இறங்கிட்டு இருக்காங்க. தெற்குல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு இந்த குப்பியான்ஸ்க் பகுதியில இப்போதைக்கு சப்ளைஸ் வருது. கூடிய சீக்கிரம் குப்பியான்ஸ்க் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். தற்போதைய ஸ்டேட்டஸ் இந்த வீடியோலாம் லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். ஹெவியான அட்டாக் அந்த பகுதிகளில் நடந்துட்டு இருக்கு. ஒரே கரும் புகை மூட்டமா இருக்கு. ஹெவியான அட்டாக் குப்பியான்ஸ்க் பகுதியில நடந்துகிட்டு இருக்கு. அதிகமான மூமெண்டம் ரஷ்யாக்கு அந்த பகுதியில கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் சிவஸ்க், இந்த சிவஸ்க பத்தி நம்ம பல தடவை பார்த்திருப்போம். பில்லோ அரிஃப்கா இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடம், அங்க முன்னேறம் போகுதுன்னு சொல்லியிருப்போம். பிரான்ஸோட படைகள்லாம் இங்க டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. சிவஸ்க் தான் கேட்வே. டொனஸ்க்ல இருந்து நாங்க வந்தாச்சு, கிளம்புங்க டொனஸ்க்ல இருந்து அப்படிங்கிற ரஷ்யா சொல்றாங்க. அப்படின்னா இந்த சிவஸ்க்கு ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கணும். ஸோ இப்போ இந்த சிவஸ்க பிடிக்கிறதுக்காக 3 பகுதிகளில் இருந்து தாக்குதல் பண்றாங்க. சைட்ல முன்னாடி ஒரு இமேஜ் நோட் பண்றேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ரெட் கலர் ஆரோ மார்க் போட்டிருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆரோ மார்க் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மேப்ஸ் கொடுக்கக்கூடியதான், நியூட்ரல் ஸ்டாண்ட்ல இருக்கவங்க தான். இதே ரஷ்யாவோட கம்பேர் பண்ணா டிஃப்ரெண்டா இருக்கும். உக்ரைனோட கம்பேர் பண்ணா 4ஆம் தேதிக்கு மேல அவங்க இன்னும் அப்டேட் பண்ணல. ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சிவஸ்க்கு மட்டும் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். 3 பகுதிகள் அட்வான்ஸ் ஆகுறாங்க இல்லையா, இதுல ரஷ்யா ஃபெட்ரோவிகா அப்படின்ற ஒரு பகுதியை வந்து பண்ணா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இது சிவஸ்கோட தெற்கு பகுதி. ஸோ தெற்கு பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா டீப் ஸ்டேட் மேப்ல மார்க் பண்ணல, அப்புறம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு மேப் சொன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா, ரஷ்யா வீடியோ பதிவு விட்டுருக்கான். ஃபெட்ரோவிகா எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு பாத்துக்குங்க அப்படிங்கிறது போல ரஷ்யா வீடியோ பதிவுகள் விட ஆரம்பிச்சிருக்காங்க. வீடியோ பதிவுகள் ஓடி இருக்கும். முதல்ல எப்படி அட்டாக் பண்ணோம், அதுக்கப்புறம் எப்படி உள்ள ஸ்ட்ராங் பண்ணோம், அப்புறம் எப்படி அந்த பகுதிகள் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறது போல ரஷ்யா வீடியோ பதிவுகள் விடுறாங்க. இப்ப அடுத்தது இதே சிவஸ்கோட கிழக்கு பகுதியில இருந்து அட்வான்ஸ் ஆவாங்களா,
ஸோ அந்த சைடில் இது வந்து விமிம்கா. ஸோ அந்த பகுதிகள் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறதோட வந்து பண்ணா ரஷ்ய தரப்பு இந்த வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. அந்த பகுதிகளை எங்க ஆளுங்க எப்படி போனாங்க, உக்ரைனோட ட்ரூப்ஸை எப்படி நாங்க நியூட்ரலைஸ் பண்ணா அந்த பகுதியில் எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தோம் அப்படிங்கிறத அவங்க தரப்பு இந்த வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிவஸ்கோட டாப்ல, அதாவது எப்படி சொல்லலாம்னா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எம்பில் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஸோ அதோட புறநகரங்கள்ல வடக்கு பகுதி சிவஸ்கோட வடக்கு. ஸோ இந்த 3 சைட்ல இருந்து வந்து பண்ண அட்டாக் பண்ணிட்டு இந்த செப்ரியான்ஸ்கி ஃபாரஸ்ட் அதெல்லாம் கட்டுப்பாட்டுல எடுத்தாங்க. இது டீப் ஸ்டேட் மேப்ல அப்டேட் ஆயிருக்கு, இதை நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கு கீழெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டுல எடுத்து ரஷ்ய தரப்பு வந்து வடக்கு பகுதியிலயும் வந்துட்டு இருக்காங்க. அதுவும் இந்த எம்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எம்பில் பகுதியில ரஷ்ய வீரர்கள் வந்தாங்க, நாங்க அவங்களை எப்படி அடிக்கிறோம் பாருங்க அப்படிங்கிறதால ட்ரோன்களை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உக்ரைன் தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ உக்ரைனே சொல்றாங்க இந்த பகுதிகளில் ரஷ்யா வந்திருக்காங்க, அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல. ஸோ இந்த சிவஸ்கை பிடிக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்க பல பகுதிகளையும். இப்ப இதுக்கும் ஒருபடி மேல போய் வந்து பாத்தீங்கன்னா லைமன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைமன் பகுதியும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கேப்சர் பண்றதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம வருவோம், அடுத்தடுத்து வருவோம். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சிவஸ்கோட தெற்கு பகுதி ஃபெட்ரோவிகா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு வீடியோ பதிவு விட்டு ஒரு நாள் தான் இருக்கும். இப்போ அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்புல இருந்து பண்ண ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இதுக்கான வீடியோ பதிவு வரல. ரஷ்யாவோட அபிஷியல் எம்ஓடி தரப்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பல மேப்பர்ஸும் இதை வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கிறாங்க, சூரியங்கா மேப் உட்பட. இது என்னன்னா குஸ்மின்னிவ்கா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே தெற்கு பகுதியில முன்னேற்றம். ஸோ வேகமா அடுத்தடுத்த செட்டில்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஸோ சிவஸ்க் கூடிய சீக்கிரத்துல ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இது இந்த சிவஸ்க்கு சுத்தி நடக்கக்கூடிய விஷயம். அடுத்து அப்படி இந்த லைமனுக்கு வந்தா ஏன்னா கொஞ்சம் மேலதான், அதுக்கான மேப் நான் லோட் பண்றேன், பாத்தீங்கன்னாலே தெரியும் கொஞ்சம் மேலதான் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே கிரமட்டாஸ்க் ஸ்லோவியான்ஸ்க பிடிக்கிறதுக்கான வேலை. பிடிச்சிட்டாங்க அப்படின்னா 100% டொனஸ்கை லிபரேட் பண்ணியாச்சு. ரஷ்யா அவங்களோட அப்ஜெக்டிவ் டொனஸ்க் லுகன்ஸ்கா அவங்க மக்களுக்கு இடத்துல வாங்கி கொடுக்குறேன்னு வந்தாங்க, அதை முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப அடுத்து கீழே கூடிய ஜாப்ரோசியா கெர்சன் பகுதியை மட்டும் ரஷ்யா அவங்க செக்யூர் பண்ணாங்கன்னா போதும். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவஸ்கி டன்பாஸ் இந்த ரிவர் ஒன்று ஓடிட்டு இருக்கும். ஸோ அது பக்கத்துல வந்து பிரிட்ஜ் இருக்கு. ஸோ அந்த பிரிட்ஜ் மேல எக்ஸாக்டான டார்கெட். இது போல பல பிரிட்ஜை உடைக்கிறாங்க, ஆனா இந்த பிரிட்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிரிட்ஜ் எங்க இருக்கு அப்படின்னா ரெலோரிவிகா அப்படின்னு ஒரு பகுதி. நான் இது மேப்ல ரவுண்டு பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த பகுதியோட புறநகரத்துல பிரிட்ஜ் இருக்கு. டாட் ரெட் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் ஆயிருக்கும். இதை நான் உங்களுக்கு சேட்டலைட் மேப்ல காமிச்சாலும் உங்களுக்கு தெரியும், அது லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த டாட் ரெட் இருக்கு இல்லையா, நல்லா ஃபுல்லா மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரிட்ஜ் அடிச்சிருக்காங்க. ஸோ அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இதனால என்ன அப்படின்னா லிமனுக்கு தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய சப்ளை, அதாவது கிரமட்டாஸ்ல இருந்து வரக்கூடிய சப்ளையை ரத்து பண்றதுக்காக ரஷ்யா இப்ப அந்த பிரிட்ஜை உடச்சுட்டு இருக்காங்க. இந்த லிமனையும் சுத்தி வர்றதுக்கான வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ லிமனையும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறாங்க அப்படின்னா கிரமட்டாஸ்கோட வடக்கு மேற்கு எல்லாத்தையும் சுத்தி வளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குப்பியான்ஸ்கள் எப்படியோ அதே போல இங்கேயும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப இது மட்டும் கிடையாது, உக்ரைன் தரப்புல இருந்தே உக்ரைனோட மீடியாக்கள் சொல்லக்கூடியது எதிரி ஃபைபர் ஆப்டிக் ட்ரோனை யூஸ் பண்ணி கிரமட்டாஸ்க தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. எதிரி இந்த சென்ஸ் ரஷ்யாவை அவங்க எதிரின்னு சொல்லுவாங்க, நார்மலா அவங்க எனிமின்னு சொல்லுவாங்க. ஸோ ரஷ்யா ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோனை யூஸ் பண்ணி கிரமட்டாஸ்க்ல அடிக்கிறாங்கன்னா ட்ரோன் கண்ட்ரோல் கிரமட்டாஸ்க்கு ரஷ்யா கிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுவும் இது எப்படி பாசிபிள் அப்படின்னா நியர்பை ரேடியஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா செசிவியாருக்கு பக்கத்துல ஒரு சின்ன வில்லேஜ் ஒன்று இருக்கு. அந்த வில்லேஜ்ல இருந்து இந்த கிரமட்டாஸ் 19 கிலோமீட்டர். ஏன்னா இந்த செசிவியார் பெரும் கோட்டையா இருக்குல்ல, இப்ப ரஷ்யாவோட கோட்டையா மாறிடுச்சு. ஸோ அந்த கோட்டையில இருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா கிரமட்டாஸ்க்கு வந்து 19 கிலோமீட்டர் தான். மைஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜ் கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. அந்த மைஸ்கோட புறநகரம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இது உக்ரைன் டீப் ஸ்டேட் இருக்காங்களே ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ், ஸோ அவங்களே இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணா 19 கிலோமீட்டர். ஸோ ட்ரோன் கண்ட்ரோல்குள்ள ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்ஸ் கண்ட்ரோல்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிரமட்டாஸ்க் வந்தாச்சு, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்க. கூடிய சீக்கிரத்தை இந்த பகுதிகள்லாம் ஒன்னொன்னா விழ சிவஸ்க்கு லிமன் விழுக இந்த செசிவியார்ல இருந்து முன்னேற இந்த கிரமட்டாஸ்க் ஸ்லோவியான்ஸ்க் எல்லாம் உக்ரைனோட கையை விட்டு போயிடும். ஒரு பகுதிகள்லாம் ரஷ்யா முன்னேறி வந்து முதல்ல ட்ரோன் கண்ட்ரோல், ஸ்னைப்பர் கண்ட்ரோல், இது போல ஒன்னொன்னா எடுக்க ஆர்ட்லரி கண்ட்ரோல், ஏர்ஃபோர்ஸ் கண்ட்ரோல்ஸ், இது போல ஏர் டாமினன்ஸ் இதெல்லாம் கொண்டு வர ரஷ்யாவோட வீரர்கள் உள்ள போக ஆரம்பிச்சிருக்காங்களோ.
அந்த கிளம்பி போயிருங்க அப்படிங்கிறது பண்ணா ரஷ்ய தரப்பு வந்து வந்துருவாங்க. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பையில உங்க சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப், பை.